கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரை 36 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. இது புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் ஜிடி இருக்கிறது, 2ஆம் இடத்துல டிசி, 3ஆம் இடத்துல பிபிகேஎஸ், 4ஆம் இடத்துல நேற்று பெற்ற திரளான வெற்றி மூலமாக எல்எஸ்ஜி. இவங்க தலா 10 பாயிண்டில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் பாயிண்ட்ஸ் டேபிளுடைய இன்றைய நிலவரம். ஸோ கீழே இருக்கிறவங்க கீழேயே தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க, மேலே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் தான் இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸு 6 போட்டியில் தோல்வி கவ்விடுச்சு. ஸோ இவங்க அடுத்து பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெறுவது கொஞ்சம் சிரமம்தான். மற்ற அணிகளை எதிர்பார்த்து எல்லா மேட்சும் ஜெயிச்சா தான் வாய்ப்பு உண்டு. மற்றபடி மேலே இருக்க அணிகளில் தான் யாராவது ஒருத்தர் கோப்பை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிடி வெர்சஸ் டிசி இவங்களுக்குள்ளே என்ன நடந்தது, நாம் கணிச்சதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு நாம் கணிச்சிருந்தோம். அபிஷேக் பொரல், கேஎல் ராகுல் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஓரளவுக்கு கேஎல் ராகுல் நல்லா தான் விளாண்டுருந்தார், 28 ரன்கள் அடிச்சிருந்தார். அபிஷேக் பொரல் 18 ரன்கள் அடிச்சிருந்தார். மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்டப்ஸும் நல்லா விளையாடுவார்னு சொல்லியிருந்த மாதிரி 31 ரன்கள் அடிச்சிருந்தார். எக்ஸ்ட்ரா அக்சர் படலும் அஸ்தோஷ் சர்மா அவரும் நல்லா விளாண்டுருந்தார். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு மிட்சல் ஸ்டார்க் நல்லா போடுவார்னு பார்த்தோம். ஆனால் மிட்சல் ஸ்டார்க்கு ஓவரை நாம் அந்த எதிர் டீமில் நல்லா விளையாடக்கூடிய ஜாஸ் பட்லர் கிளின்னு கிழிச்சிட்டார். அடுத்தபடியாக குல்தீப் யாதவ் நல்லா பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம், ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். 4 ஓவருக்கு 30 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டு. மோஹித் சர்மா நல்லா போடுவார்னு சொல்லியிருந்தோம், 2 ஓவருக்கு 28 ரன்னு. விக்கெட் எதுவும் எடுக்கலைனாலும் ஓரளவுக்கு நார்மலாக போட்டிருந்தார். ஸோ ஜிடி அணி பார்த்திங்கன்னா பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கிறது. பட்லரும் ஃபார்முக்கு வந்ததுனால அந்த அணிக்கு கொஞ்சம் பலமாக இருக்குது. ஜிடியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சாய் சுதர்ஷன் நல்லா விளையாடுவார்னு நம்ம கணிச்சிருந்தோம், அதன்படி 36 ரன்கள். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் நல்லா விளையாடுவார்னு சொல்லியிருந்தோம், அவரும் 97 ரன்கள், நாட் அவுட்டு. சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு அவரும் நல்லா விளையாடுவார்னு கணிச்சிருந்தோம், அவரும் 43 ரன்கள் அடிச்சிருந்தார். ஸோ அப்போ நம்ம கணித்த பேட்ஸ்மேன் எல்லாருமே நல்லா சிறப்பாக பண்ணதுனால அந்த ஜிடி அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லணும். அதுலேயும் பட்லர் சதத்தை தவற விட்டாலும் கூட பரவாயில்லைன்னு விளையாண்டது மகிழ்ச்சி. ஜிடியுடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு சிராஜ் நல்லா செயல்படுவார்னு சொல்லியிருந்தோம். 4 ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் ரன்ஸ் அதிகமாக போயிட்டார். இருந்தாலும் முக்கியமான விக்கெட் எடுத்தது ஒரு ஆட்டத்தின் திருப்பு முனை. பிரசித் கிருஷ்ணா 4 ஓவருக்கு 41 ரன், 4 விக்கெட்டு எடுத்திருந்தார். சிறப்பான பவுலிங். பிரசித் கிருஷ்ணா இருக்க தேறிக்கிட்டு வர்றாருங்கிறது தெரிகிறது. அது இல்லாமல் சாய் கிஷோர் நல்லா பண்ணுவார்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அவர் 1 ஓவர் தான் கொடுத்தாங்க, 9 ரன், அதுலேயும் ஒரு விக்கெட் எடுத்தாருங்கிறது தான் பலம். அடுத்து இன்னொரு போட்டி இரவில் நேற்று நடந்தது, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் எல்எஸ்ஜிக்கும் நடந்த போட்டி. இந்த போட்டியில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னா, ராஜஸ்தான் ராயல்ஸில் யங்கஸ்ட் ஐபிஎல் டெபுட்டன்ட் யார், சூரியவன்சி. அவர் 14 வயசில் டெபுட்டன்ட் பண்ணார். டெபுட்டன்ட் பண்ணின முதல் மேட்ச்லேயே ஃபஸ்ட்டு பாலிலே 6 அடித்த பெருமை அவருக்கு உண்டு. அப்போ நல்ல யங்கஸ்ட் பிளேயருக்கு நல்ல வாய்ப்பு தர்றாங்க. அதுக்காகவே ராஜஸ்தான் ராயல்ஸை பாராட்டலாம். ராஜஸ்தான் ராயல்ஸு பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் சிறப்பாக செயல்படுவார்னு சொல்லியிருந்தோம், அவர் 74 ரன்கள். சஞ்சு சாம்சன் இருந்திருந்தார்னா பெட்டராக இருந்திருக்கும். அவருக்கு பதிலாக வந்த வைபவ் சூரியவன்சி 34 ரன்கள், 2 4 3 6. இளங்கன்று பயம் மறியாது போல் அவர் பேட்டிங் பட்டாசாக இருந்தது, 20க்கு 34. இதில் மீண்டும் சொதப்புறது என்னென்னா, ராஜஸ்தான் ராயல்ஸு துருவ் ஜுரேல் மற்றும் சிம்ரன் ஹெட்மயர் தான் சொதப்பிகிட்டே இருக்காங்க. அதே போல் ஆர்ஆர் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்ல விதமாக செயல்படுவார்னு சொன்னோம். அதன்படி அவர் 4 ஓவரில் 32 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். வனிந்து ஹசரங்காவும் நல்லா செயல்படுவார்னு சொன்னோம், அவரும் 4 ஓவரில் 31 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். மற்ற சந்தீப் சர்மா ஓவர் ரன்ஸ் கடைசி ஓவர் மீண்டும் தொடருது. சந்தீப் சர்மா, துருவ் ஜுரேல், ஹெட்மயர்னால் கடந்த 3 மேட்ச்சில் ஆர்ஆர் அணி தோத்துக்கிட்டு இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அது நமக்கு எல்எஸ்ஜி பேட்டிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு எய்டன் மார்க்ரம் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுவார்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அவர் 66 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதே போல் நிக்கோலஸ் பூரன் பார்த்திங்கன்னா 11 ரன்கள் அடிச்சிருக்கா. அப்படி ஆயுஷ் பதோனி நல்லா 50 அடித்தா. அப்படி இருந்தாலும் நம்ம கணிக்கலை. அவர் அப்துல் சமாதும் கடைசி ஓவரில் விளையாண்டது தான் இந்த போட்டியோட திருப்பு முனையாக இருந்தது.
எல்எஸ்ஜியோட பவுலிங்கை பொறுத்தளவுக்கு சர்துல் தாக்கூர் நல்லா விளையாடுவார்னு சொல்லியிருந்தோம். ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு கேட்ச் சிம்ரன் ஹெட்மயரை கடைசியில் கேட்ச் பிடிச்சது பெட்டர். அதுக்கு முன்னாடி தான் ஃபீல்டிங் மிஸ் பண்ணியிருந்தார். சேஞ்ச் பண்ணி வந்தோடனே கேட்ச் பிடிச்சார். அந்த கேட்ச் மட்டும் பிடிக்காமல் பின்னாடி போய் ஒரு 4 ரன்ஸ் போயிருந்துச்சுன்னா மேட்ச் அப்பயே வின் ஆகிருக்கும் 6-6. பட் சர்துல் தாக்கூர் நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் கொடுத்தாரு. திக்வேஷ் சிங் ரத்தி அவர் நல்ல பவுலிங் கண்டைன் பண்ணி போட்டார் 30 ரன்னு 4 ஓவருக்கு. அடுத்து ஏடன் மார்க்ரம் நல்லா விளையாடுவார்னு சொன்ன மாதிரி பவுலிங்லேயும் 18 ரனில் ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்தது அவருக்கு பலம். ஓகே, இன்றைக்கி போட்டிக்கு வந்துடுவோம். இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் இடையிலான போட்டி. இவங்க போன பிச்சர்ஸில் இவங்க 2 பேர் தான் விளையாண்டாங்க. அதில் ஆர்சிபி உள்ளூரில் தோற்றதுனால அதுக்கு பழிவாங்கும் போட்டியாக இது இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. நீயா நானா செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் 2 பேரும் தலா 33 போட்டிகள் இதுவரைக்கும் விளையாண்டுருக்காங்க. அதில் பஞ்சாப் கிங்ஸு 17 போட்டிகளில் விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி 16 போட்டி, ஒரு போட்டி தான் வித்தியாசம். இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது ஆர்சிபிக்கு எதிராக 232 ரன்கள். இவங்க ஆர்சிபி வந்து பஞ்சாப்க்கு எதிராக 241 ரன்கள் ஹையஸ்ட் அடிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச ஸ்கோர் பார்த்தா பஞ்சாப் கிங்ஸ் 88 சுருள்றாங்க, ஆர்சிபி 84 சுருள்றாங்க. அடித்தா பயங்கரம், அடிக்கலைன்னா ரொம்ப சுருள்றது அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடு இந்த 2 அணிக்கும் இருக்குங்கிறத சொல்லணும். இருந்தாலும் இந்த செக்மெண்ட் வின்னர் பஞ்சாப் கிங்ஸ். அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பேட். ஏன்னா நியூமராலஜி எண் 1ஆகவும் இது வந்து 8ஆகவும் வர்றது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் அப்படி இருக்குன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு 4-2 வருது, அது குட்டாக இருக்கிறது. ஸோ அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருன்னு வந்ததுக்கப்புறம் தான் குட்டு அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ இந்த செக்மெண்ட் வின்னர் வந்து ஆர்சிபி அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு ரஜத் பட்டிதார் பார்த்திங்கன்னா 3-4 வருது. நியூமராலஜி 3, பிரமிடியன் 4 வர்றதுனால அவருக்கு மீடியமாக இருக்கிறது. ஓகே, பரவாயில்லாமல் ஒரு கேப்டன்சி எடுத்துகிட்டு போகிறாருனாலும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அதை விட சிறப்பாக இருக்குது. 2-9 வர்றது வெரி குட். அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ஆர்சிபியை காட்டிலும் பஞ்சாப் கிங்ஸுக்கு நல்ல ஒரு லீடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் இந்த செக்மெண்ட்டில். டுடே லக்கி வின்னர்னு நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சது அடிப்படையில் 37வது போட்டி முடிவில் லக்கி யாருக்கு சாதகமாக இருக்குன்னா பஞ்சாப் கிங்ஸு தான். ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் பஞ்சாப் கிங்ஸ். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸோட உதயாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சேய் உச்சம். அப்போ அது வீறு கொண்டு விளையாடக்கூடிய அமைப்பு பஞ்சாப் கிங்ஸுக்கு நல்லாவே இருக்குது. ஆர்சிபியுடைய உதயாதிபதி புகர் நீச்சம் பெறுவது விரயஸ்தானத்தில் இருக்கிறது. ஆர்சிபிக்கு பெருத்த பின்னடைவு நஷ்டம் அப்படின்ற காமிக்கிறது. பஞ்சாப் கிங்ஸோட லாபாதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து தன்னோட மற்றொரு வீட்டை பார்க்குறார், லக்னாதிபதியை பார்க்குறது பஞ்சாப்க்கு ஓரளவுக்கு பலம். அதே போல் ஆர்சிபியுடைய லாபாதிபதி கதிர் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது அவரோட சிறப்பான அமைப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் பலம் பெறுது. நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோடைய அதிபதி குரு தன் வீட்டுக்கு 6ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆர்சிபியுடைய அதிபதி புதன் நீச்சமாகி பங்கமாகுது. அப்போ நீச்ச பங்கமாகிறது ஓரளவுக்கு நன்மை. அதே சமயத்தில் பஞ்சாப் கிங்ஸோட வெற்றியை கொடுக்கக்கூடிய அதிபதி சுக்கிரன் உச்சமாகி நீச்ச கிரகத்தோட சம்பந்தம். ஸோ அப்போ இப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு ஆர்சிபிக்கு உச்சமாகவும் இதுக்கு நீச்ச உச்சமாகவும் இருக்கிறதுனால இந்த இது பொறுத்தளவுக்கு நஷ்ட ஜாதகம் 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியே ஆகணும். அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூவில், கேப்டன் நேமில், டுடே லக்கியில், ஜாமக்கோலில் பஞ்சாப் கிங்ஸு வெற்றி பெறுது. டீம் நேமில் மட்டும்தான் ஆர்சிபி வின் பண்ணுது. நஷ்ட ஜாதகம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ 4-1 அப்படிங்கிற அடிப்படையில் பஞ்சாப் கிங்ஸு கொஞ்சம் கூடுதலாக பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போ இந்த போட்டியில் பழி வாங்கிறதுக்காகவே ஆர்சிபி செயல்படும். இருந்தாலும் அந்த பழி வாங்குகிற சூழ்நிலையும் தாண்டி பஞ்சாப் கிங்ஸை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பிரியான்ஸ் ஆர்யா, ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதேரா, ஹர்ஷ்தீப் சிங்கு,
சகல், யுஸ்வேந்திர சகல் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு பில் சால்ட்டு, விராட் கோலி, ரஜத் பட்டிதார், ஜாஷ் ஹேசல்வுட்டு, புவனேஸ்வர் குமார் மற்றும் சுயாஷ் சர்மா. மீள் பார்வை இதுவரைக்கும் 36 போட்டிகள் முடிவடைந்திருக்கின்றன. அதில் 36ல் 16 ஜெயிச்சிருக்கோம். வெற்றி சதவீதம் 44 தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத சொல்லிக்கிறேன். ஜோதிட ஆராய்ச்சிக்காக நடத்தப்படுகிறது. பிளேயர்கள் கணிக்கிற கணிப்பெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கணிக்கிறது இல்லை, இருந்தாலுமே நம்ம ஓரளவுக்கு கொண்டாடுறோம். பிரசன்ன நஷ்ட ஜாதகங்களை வச்சு நம்ம நியூமராலஜி அடிப்படையிலே ஆராய்ச்சி பண்ணியே தனிப்பட்ட வீரர்களோட ஜாதகம் இல்லாமலே நம்ம ஓரளவுக்கு கணித்து வந்துட்டுருக்கோம். கடந்த காலங்களில் நல்ல வெற்றி பெற்றிருக்கோம். நன்றி.